ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவி மாசி மக திருவிழா வழிபாட்டு நாட்களை நீடிக்க வேண்டும் என கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உப்புளிநாயக்கர் சமூக மக்கள் சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம். இன்றைய செய்திகள். ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் உப்புளிநாயக்கர் சமூக மக்கள் சார்பாக மாசி மக திருவிழா வழிபாட்டு நாட்களை நீடிக்க வேண்டும் என கோரி கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து சமூக மக்கள் சார்பாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஈரோடு மாவட்டம் சக்தி வட்டம் கஜகட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவி கோவில் உப்புளிநாயக்கர் சமூக மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கி வருகிறது. இந்த கோவிலுக்கு உப்புளிநாயக்கர் சமுதாய மக்கள் சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேலாக மாசி மக திருவிழாவின் போது குடும்பத்துடன் சென்று நேர்த்தி கடன் செலுத்தி திருவிழாவில் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2024 மற்றும் 25 ஆகிய 2 ஆண்டுகளாக திருவிழாவின் போது நீதிமன்ற வழக்கு இருப்பதாக கூறி எங்கள் சமுதாய மக்களை திருவிழாவில் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட முடியாமல் வனத்துறை மற்றும் காவல்துறையினரால் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதேபோல் இந்த வருடமும் 3 நாட்கள் திருவிழா நடைபெறுவதாக இந்து சமய அறநிலையத்துறை மூலம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 100 வாகனங்கள் மட்டுமே அனுமதி என்றும் 3 நாட்களுக்கு 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதி என்றும் இந்த வாகனங்கள் உள்ளே செல்லும் வழியில் பதிவு செய்ய ரேண்டம் முறையில் அனுமதி என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இந்த திருவிழாவிற்கு தமிழகம், கர்நாடகம், மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து எங்கள் சமுதாய மக்கள் கலந்து கொள்ள இருப்பதால் சுமார் 30,000 பேருக்கு மேல் எங்கள் சமுதாய மக்கள் குடும்பத்துடன் சுமார் 1000 வாகனங்களுக்கு மேல் வரும் நிலை உள்ளது. அப்படி இருக்க 300 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற சூழ்நிலையில் மீதமுள்ள 700 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படும் என்ற சூழ்நிலையிலும் தான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்தி கடன் செலுத்துவது தடுத்து நிறுத்தப்பட்டு வருகிறது. எங்கள் மக்கள் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலை எதிர்வரும் காலங்களிலும் தொடராமல் இந்த 3 நாள் திருவிழாவை உப்புளிநாயக்கர் சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வண்ணம் வழிபாட்டு நாட்களை 9 நாட்களாக நீடித்து உப்புளிநாயக்கர் சமுதாய மக்கள் அனைவரும் குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்தி கடன் முடிப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என கூறினர். உப்புளிநாயக்கர் சமுதாய மக்களில் ஒருவரான குணசேகரன் தலைமையில் அச்சமூக மக்கள் ஒன்றிணைந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி. சத்திவட்டம் பவானி சாகர் வனச்சரகத்தில் அமைந்துள்ள கஜகட்டி ஸ்ரீ அருள்மிகு ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவி திருவிழா மாசிமக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த குலதெய்வம் உப்புளிநாயக்கர் சமுதாயத்தினுடைய குலதெய்வமாக விளங்கிட்டு இருக்கு. உப்புளிநாயக்கர் சமுதாயம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குலதெய்வம் வழிபடுறதுனால தங்களை நேர்த்தி கடன் செய்கிறதுக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கும் இந்த மாசி மக திருவிழாவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது எங்கள் சமுதாயம் ஃபுல்லாகவே கீழ்ப்படியில் இருக்கிறதுனால மாசி மகத்தன்னைக்கு தான் எல்லா வண்டியும் அங்கே வரும். அந்த வண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் கடந்த 2 வருடமாக ஒரு 1000 வண்டிக்கு மேலே வந்துட்டுருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை காட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 வண்டி மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த 2 வருஷமாக. அதன் அடிப்படையில் மீதி வண்டி போக முடியல. 3 நாளைக்கு 300 வண்டி மட்டும் தான் போக முடியுது. 1000 வண்டியில் 700 வண்டி பேலன்ஸ் நிற்கிது. அப்படி 2 வருஷமாக நிறைய பேர் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த ஆண்டு கேஸ் முடிஞ்சாலும் அதே நிலையை தொடர்ந்து நீடித்து 300 வண்டி மட்டுமே அனுமதிங்கிறாங்க. இந்த மாதிரி போகிறதுனால எங்கள் சமுதாயம் முற்றிலும் நேர்த்தி கடன் செலுத்துறது குலதெய்வ வழிபாடு முற்றிலுமாக தடுக்கப்படுதுன்னு தான் இதன் மூலியம் நாங்கள் சொல்ல முடியும். அதனால் இந்த திருவிழாவை கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 வாகனம் மட்டுமே அனுமதி இருந்தாலும் கோயில் திருவிழா ஆரம்பித்ததிலிருந்து மறுபூஜை வரை எங்கள் அனைவரையும் அனுமதி வழங்கி அனைவரும் குலதெய்வ வழிபாட்டையும் நேர்த்தி கடனையும் தெளிவாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காகத்தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்ட எங்கள் குலை தெய்வ வழிபாடு தொடர்ந்து நடத்தணும், இனி எதிர்காலத்துலேயும் இது மாதிரி தடைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க மனசு வச்சு இந்த திருவிழா நாள் வரைக்கும் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட நீங்கள் பேசி அனுமதி வழங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.